தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு இந்திய அளவில் அதிக கிடங்களை பதிவு செய்தமைக்காக தேசிய சேமிப்பு கிடங்கு வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்குக்கு முதல் பரிசு வழங்கியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு பதிவு செய்ததால் தான் கிடங்கு ரசீதுகளை வைத்து விவசாய பெருமக்கள் வங்கியில் கடன் பெற இயலும். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கத்தின் செயல்திறனை மேம்படுத்தி கடந்த 4 ஆண்டில் மட்டும் 475 கோடியே 18 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டு 116 கோடியே 46 லட்சம் ரூபாய் லாபம் அடைந்தது. கடந்த ஆட்சியின் 5 ஆண்டுகளில் அடைந்ததை விட 4 ஆண்டுகளிலே லாபம் 12 விழுக்காடு அதிகரித்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 4 ஆண்டுகளில் உணவுத்துறையின் சார்பாக 75 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதிலே 44 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டன. 25 அறிவிப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 6 அறிவிப்புகள் செயலாக்கத்தில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்பு முதலமைச்சரின் அண்மையின் பேரில் கீழ்கண்ட முக்கியமான அறிவிப்புகளை மட்டும் இங்கே படிக்கிறேன். அறிவிப்பின் பிற பகுதியை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்தும்படி மாண்பு பேரவைத் தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பொது விநியோக திட்டம் தொடர்பாக அரசு திட்டங்களை சிறப்பாக விரைந்து செயல்படுத்திட துறையில் மின் அலுவலக செயலாக்கத்தினை ஆபீஸ் 100% நடைமுறைப்படுத்த ஏதுவாக இத்துறை அலுவலருக்கு ரூ. 4.27 கோடி மதிப்பீட்டில் 791 கணினிகள், 370 அச்சுப்பொறிகள் மற்றும் 25 மின்னுருவாக்க கருவிகள் தமிழ்நாடு மின்னாளுமை முகாம் மூலமாக வழங்கப்படும். நுகர்வோர் தங்கள் குறைகளை வலைதளத்தில் எளிதில் பதிவு செய்திட ஏதுவாக தனித்துவம் வாய்ந்த நுகர்வோர் குறை வலைதளம் மற்றும் கைபேசி செயலி கன்சியூமர் கிரீவன்ஸ் வெப் போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் ரூ. 20 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் இளம் நுகர்வோருடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும். வேளாண்மை உழவர் நலத்துறையின் 2025-26 நிதி அறிக்கையின் குறிப்பிட்டபடி தஞ்சாவூர் மாவட்டம் ஓரத்தநாடு நடுவூர் கிராமத்திலே சுமார் 170 கோடியே 72 லட்சம் மதிப்பில் 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மற்றும் ஆதனூர் மற்றும் கமலக்குடி கிராமங்களில் முறையே 5000 மற்றும் 8000 மற்றும் 9000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், திருத்துறைப்பூண்டி வட்டம் கீழப்பாண்டி மற்றும் விளக்குடி கிராமங்களில் முறையே 3000 மற்றும் 4000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், வலங்கைமான் வட்டம் திருவோணமங்கலம் கிராமத்தில் 12000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், நன்னிலம் வட்டம் முடிகண்டான் கிராமத்தில் 18000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், மன்னார்குடி வட்டம் மூவாநல்லூர் கிராமத்தில் 2000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், முத்துப்பேட்டை வட்டம் கோயிலூர் கிராமத்தில் 3000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், ஆக மொத்தம் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் மேற்கூறிய 8 இடங்களில் 56000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூறிய அமைப்புடன் கூடிய நவீன சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் 80 கோடி 66 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் பரசலூர் கிராமத்தில் 9000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், மயிலாடுதுறை வட்டம் வில்லியநல்லூர் கிராமத்தில் 21000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், குத்தாலம் மற்றும் திருவாலங்காடு கிராமத்தில் 1500 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், ஆக மொத்தம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மேற்கூறிய 3 இடங்களில் 31500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கண்ட மேற்கூறிய நவீன சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் 41 கோடி 2 லட்சம் மதிப்பில் கட்டப்படும். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணாபுரம் கிராமத்தில் 20500 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், திருக்குவளை வட்டம் மணக்குடி கிராமத்தில் 14000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், கீழ்வேலூர் வட்டம் தேவூர் கிராமத்தில் 4500 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், ஆக மொத்தம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேற்கூறிய 3 இடங்களில் 42000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூறிய அமைப்புடன் கூடிய நவீன சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் 58 கோடியே 97 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் புடையூர் கிராமத்தில் 9500 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், ஸ்ரீ முஸ்லிம் வட்டம் தேத்தாம்பட்டு மேலப்பாளையூர் கிராமங்களில் முறையே 5000 மற்றும் 2000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், காட்டுமன்னார் கோயில் வட்டம் வானமாதேவி கிராமத்தில் 6000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், திட்டக்குடி வட்டம் தாளாநல்லூர் கிராமத்தில் 11000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், ஆக மொத்தம் கடலூர் மாவட்டத்தில் மேற்கூறிய 5 இடங்களில் 33500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூறிய அமைப்புடன் கூடிய நவீன சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் 48 கோடியே 32 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும். ஆக மொத்தம் டெல்டா மாவட்டங்களில் 20 இடங்களில் 2,63,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூறிய அமைப்புடன் கூடிய நவீன சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் 399 கோடியே 19 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் வெங்கச்சேரி கிராமத்தில் 12000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் வெம்பாக்கம் கிராமங்களில் முறையே 12000 மற்றும் 2000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் வீசாலை கிராமம் மற்றும் கண்டாச்சி வட்டம் அரகண்டநல்லூர் கிராமம் ஆகிய இடங்களில் முறையே 5000 மற்றும் 3000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும்,
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மற்றும் கீரப்பாக்கம் கிராமத்தில் 5000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் ஆக மொத்தம் மேற்கூறிய 4 மாவட்டத்தில் 6 இடங்களில் 49,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் 69 கோடி 82 மதிப்பீட்டில் கட்டப்படும். இந்த கிடங்கில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை நபார்டு வதியுடன் இதர நிதியுடன் கட்டப்படும். மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 50 நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு நிரந்தர கட்ட தலா 30 லட்சம் வீதம் ரூபாய் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபத்துக்கு சொந்தமான 12 நவீன அரிசி ஆலையில் தலா 1 லட்சம் மீட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை தொட்டிகள் சுமார் 7 கோடி 50 லட்சம் ரூபாயிலே கட்டப்படும். அதே மாதிரி தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபத்துக்கு சொந்தமான 12 நவீன அரிசி ஆலைகள் 500 கிலோவாட் திறன் கொண்ட மின்மாற்றிகள் ரூ 11 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பரிச்சார்த்த முறையில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் சென்னை மாதவரம் சேமிப்பு கிடங்கு வளாகத்தில் சுமை தூக்கவும் நகரு செய்யவும் அடுக்கவும் அதிநவீன கருவிகள் மற்றும் இயந்திரங்களை ரூ 10 கோடி மதிப்பீட்டில் அரசு நிதியுடன் நிறுவி அதன் செயலுடன் மேம்படுத்தப்படும். தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபத்துக்கு சொந்தமான சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள 160 ஆண்டுகள் பழமையான தலைமை அலுவலகத்துக்கு கட்டிடத்தின் ஒரு பகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்கவும் பராமரிப்பு பணிகள் மற்றும் நவீன அலுவலக அமைப்புகள் உருவாக்கும் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் மாநில அரசின் நிதியுடன் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் அலுவல் பணிகளை திறம்பட மேற்கொள்ளவும் கொள்முதல் மற்றும் பொது விநியோக திட்ட பணிகளை விரைவாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்திட மின் அலுவலக செயலாக்கம் ஆபீஸ் 100 விழுக்காடு அமல்படுத்தப்படும். விவசாயியின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் நெல் உலர்த்தும் இயந்திரம், நெல் சுத்திகரிக்கும் இயந்திரம், நெல் சேமிப்பு கலன், தானியங்கி முறையில் செயல்படும் இழுவை எடைபிடிக்கும் மற்றும் தையிலிடும் இயந்திரங்கள் உள்ளிட்ட அதிநவீன வசதியுடன் கூடிய அதிக திறன் கொண்ட நேரடி கொள்முதல் நிலையங்கள் மெகா டிபிசிஸ் 4 டெல்டா மாவட்டங்களில் தலா ரூபாய் 2 கோடி வீதம் 5 நிலைகள் மொத்தம் 10 கோடி மதிப்பீட்டில் மாநில அரசு மற்றும் நபார்டு வங்கி நிதியுடன் நிறுவப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் 50 ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட பயன்பாட்டில் உள்ள பழமையான 6 சேமிப்பு வளாகங்களில் உள்ள 30 கிடங்கு கட்டிடங்கள் ரூபாய் 17 கோடியே 45 மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டத்தர வட்டத்திலே கேதியரம் கிராமத்திலே ஏழை மேடையின் கூடிய 3400 மெட்ரிக் டன் கொள்ள வேண்ட நவீன சேமிப்பு 5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். உணவுத்துறையின் பிரிவிலான மாண்புமிகு நிதியமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் இவ்வளவு தம் கட்டி இவ்வளவு நேரம் அவர் இந்த அறிவிப்பை படித்ததுக்கு காரணமே இப்ப கடைசியாக சொன்னார். பார்த்தீங்களா, ஒட்டன்சத்திரத்திலே 3400 மெட்ரிக் டன் இருக்கக்கூடிய ஒரு நவீன சேமிப்பு கிடங்கு கட்டப்படும் என்று அறிவித்தார் அல்லவா, அந்த அறிவிப்பு கடைசி அறிவிப்புக்காக தான் அவர் இவ்வளவு நேரம் அதை அறிவிப்பு படித்திருக்கிறார் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள். எப்படினாலும் சொந்த தொகுதி இல்ல. மாண்பு பேரவைத் தலைவர், உணவுத்துறையின் பிரிவிலான உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, குடிமைப் பொருள் வழங்கல், குற்றப்புலனாய்த்துறை, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம், தமிழ்நாடு சேமிப்பு நிறுவனம் மற்றும் மாநில மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் சிறப்பாக செயல்பட்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை மாண்பு முதலமைச்சர் அரசில் முன்னேற்றம் அடைந்துள்ளன. பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலே முதலிடம் வகித்து 9.69 விழுக்காடு வளர்ச்சியை நம் முதல்வர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். $1 டிரில்லியன் பொருளாதார பேரிலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கிட மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் அனைவரும் துணை நின்று திராவிட மாடல் ஆட்சியால் தமிழ்நாட்டை வளர்த்து வளமாக்குவோம். மாண்புமிகு உறுப்பினர்கள் 107 வெட்டு தீர்மானங்களை கொடுத்துள்ளார்கள். சில வெட்டு தீர்மானங்களுக்கு என் பதிலுரையிலே விளக்கம் அளித்துள்ளேன். மீதமுள்ள வெட்டு தீர்மானங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை வருகின்ற காலத்திலே உரிய நடவடிக்கை எடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கவும். அதனால் மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உணவுத்துறை உறுதியாக இருந்த மாண்புமிகு தலைமைச் செயலாளர் திரு நாவனா முருகானந்தம் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும், நிதித்துறையின் முதன்மைச் செயலாளர் திரு தா உதயசந்திரன் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும், முதலமைச்சருடைய முதன்மைச் செயலாளர் மருத்துவர் பு உமாநாத் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும், முதலமைச்சரின் அவர்களின் செயலாளர் முனைவர் மா சண்முகம் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும், முதலமைச்சர் இணைச் செயலாளர் திரு கோ லட்சுமி இந்திய ஆட்சி பணித்துறைக்கும், முதலமைச்சரின் முதன்மை தனிச் செயலாளர் திரு மா தினேஷ்குமார் அவர்களுக்கும், தமிழ்நாடு சேமிப்பு நிறுவன தலைவர் திரு ப ரங்கநாதன் அவர்களுக்கும், கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாகு இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும், குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்பிரிவு
காவல்துறை இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் இந்திய காவல் பணித்துறை அவர்களுக்கும், சிறப்பு செயலாளர் திருமதி சுகந்தி இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும், தமிழ்நாடு சேமிப்பு நிர்வாக இயக்குனர் திரு எஸ் பழனிசாமி இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக மேலாண்மை இயக்குனர் திரு சண்முக சுந்தரம் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும், உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்குனர் திரு மோகன் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.